காலை வணக்கம், செவ்வாய்க்கிழமை வணக்கம். இன்னைக்கு குட்டி கத்திரிக்காய் பொரியல். ஆமாம், ஒரு தாளிப்பு கடுகு போட்டுடலாம். முதல்ல பட 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 படப்படன்னு இருக்குது பாருங்க. அப்புறம் தாளிப்பு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், ஆனியன் போட்டாச்சு. நல்லா பொன்னிறமாக கல்லவர் பொண்ணோன்னே ஆனியன் போட்டுடலாம். மஞ்சள் பொடி, பியூர் சக்தி காரப்பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி, அவ்வளோதான். அப்புறம் அந்த முழு கத்திரிக்காவை அப்படியே போட்டுற வேண்டியதான். ஆமாம், நாங்கள் 2 பேர் தானே, எங்களுக்கு போதும். ஆமாம், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் பண்ணிக்கலாம். ஆமாம், அப்புறம் லேசாக புளி தண்ணி விட்டால் போதும். ஆமாம், அவ்வளோதான். லேசாக, ஏன்னா கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் தேவைக்கேற்ப கல் உப்பு தான் போடணும், சால்ட்டு போட வேண்டாம். கல் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க, நிறையா போட்டால் வாயில் வைக்க முடியாது, தூக்கி எறிய வேண்டியதான். ஆமாம், உங்களுக்காக போதும் கரெக்டாக இருக்கும். எனக்கு என்ன ஸ்பெஷல்னா, நான் டேஸ்ட்டு மட்டும் பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் போடுற உப்பு பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா 8 வயசுலேருந்து சமைக்கிறேன்ல, நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க. ஆமாம், அப்படியே இந்த கேஸ் சிம்பிளை வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். ஆமாம், விட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கலந்து ஒரு மாதிரியாக வரும் பாருங்கள். காட்டலாம் பாருங்கள். அப்புறம் இதுக்கு மேலே அந்த எண்ணெய் அதிகமாகிடுச்சுன்னா அதை பற்றி கவலைப்பட வேணாம். கொஞ்சம் கடல மாவு மேலே தூவி விட்டேன்னா போதும், எல்லா எண்ணெயும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எனக்கு ஏதோ தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நீங்கள் அதை கேட்டுக்கிட்டால் நல்லது, கேட்கலனாலும் நல்லது. ஆமாம், இதோ உங்களுக்காக கத்திரிக்காய். ஆமாம், அப்படி தான் இருக்குது. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆனியன் பூண்டு ரசம், பீர்க்கங்காய் துவையல் காலையிலே ரெடி பண்ணிட்டேன்ல. காசிராமன் என்றைக்குமே கேஸ் மேடையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் எப்போதுமே இப்படி தான் வச்சுருப்பேன். கும்பகோணம் ஃபில்டர் காப்பி. ஆமாம், எப்போதுமே என் இடம் எப்போதுமே சுத்தமாக தான் இருக்கும். என் இடம் யூடியூப்புக்காரன் சுத்தமாக இருக்கும், அழகாக இருக்கும். நீங்களும் வாங்க, நான் பண்ணி போடுறேன். நன்றி 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 நன்றி, மிக்க நன்றி. பார்த்த அனைவருக்கும் நன்றி.